வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எப்படியாவது அந்த மருதுவை மாட்ட வைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர வைக்கிறாரு. ஆனா அந்த மருதுக்கு பதிலா வேற எவனோ ஒருத்தன் வந்துட்டான். இதனால நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இவன் வந்தா இவனை பத்தின உண்மைய அத்தை கிட்ட நிரூபிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு பதிலா வேற ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு ஹீரோவுக்கு ஷாக்கு. அதிகாரி கேக்குறாங்க, சார் என்ன சார் இது, அவன் வருவான் அப்படின்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், இப்போ என்ன சார் பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு வகையில சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இவனை அழைச்சிட்டு போங்க, ஸோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அதிகாரி சொல்றாங்க. சரிங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதிக்கு கல்யாணம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த கல்யாணத்தை நீங்க எப்படி நிப்பாட்ட போறீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் ஏதாவது ஒரு வகையில நிப்பாட்டிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல அதிகாரியும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஹீரோ நேரா மண்டபத்துக்கு வராரு. அங்க வந்ததும் ராஜாவும் மயிலும் ஹீரோ கிட்ட போயிட்டு என்னாச்சு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அந்த மருது இருக்கிறான்னு அவன் வரல, அவன் வேற யாரையும் அனுப்பி விட்டுருக்கான் அந்த இடத்துக்கு. ஸோ நம்ம பிளானை பத்தி அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் பெரிய ஆளு. நிறைய பிளானை எல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு அவன் வராம இன்னொருத்தனை அனுப்பியிருக்கான். அவனுக்கே தெரியல தன்னை யாரு அனுப்புனாங்க அப்படின்ட்டு. அப்படியா இருந்தா கூட அவன்கிட்டேருந்து உண்மையை வர வச்சிடலாம். ஆனா அவனுக்கே தெரியலன்னு சொல்றான். சும்மா காசுக்காக தான் அங்க வந்தேன் அப்படின்னு வேற சொல்றான். ஸோ அவன்கிட்டேருந்து உண்மையை வர வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ளை இப்படி ஆகிருச்சு, அவன் ஹாஸ்பிட்டல் வசமா சிக்குவான் அப்படின்னு பார்த்தா கடைசியில இப்படி ஆகிருச்சு, இப்ப என்ன மாப்பிள்ளை பண்றது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் மாமா எனக்கும் தெரியல, ரேவதியோட கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி நிப்பாட்டுறதுன்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்ட்டு. மயிலு சொல்றாரு, சகல, நீங்க பெசாப்ல உங்களுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு ரேவதி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிருங்க. அப்பயாவது ரேவதி நம்புவா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு பிரச்சனை ஆகும். அப்போ அவ ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ டோட்டலாவே எல்லாத்தையும் மறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் நம்மளை எச்சரிச்சாங்கல்ல. ஸோ கண்டிப்பா நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு நிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்ட்டு அவரு போறாரு. அப்ப மயிலு சொல்றாரு, மாமா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது. அத்தையோட இந்த வரட்டு பிடிவாதத்தினால எவனோ ஒருத்தனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கைய ஸ்பாயில் ஆக்குறதுக்கு அத்தை இப்படி தயாராகிட்டாங்களே. மாமா, நம்மளோட கையில தான் இருக்கு அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்க்கறதுல. என்ன சொல்றீங்க மாமா அப்படின்ட்டு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள எனக்கு ஒரு யோசனை. அதுக்கு அவர் சொல்றாரு, சொல்லுங்க மாமா. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நான் ரேவதி கிட்ட போயிட்டு பேசாப்ல உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்படி அவ சொல்லிட்டான்னா கண்டிப்பா அவளுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். அவ அதனால அவளோட முடிவை மாத்திக்காம இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவா. என்ன சொல்றீங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, மாமா, ஒருவேளை ரேவதிக்கு அதனால ஏதாவது பிரச்சனை ஆனிச்சுன்னா என்ன பண்றது. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள கண்டிப்பா அதனால ரேவதிக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வராது, நீங்க கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு ரேவதி கிட்ட உண்மையை சொல்றேன், நீங்க ஈஸ்வரி மட்டும் வராம பாத்துக்கிடுங்க. மயிலு சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு. அப்புறமா ராஜா நேரா ரேவதியை பாக்குறதுக்காக போறாரு. அப்போ மயிலு வெளியில நிக்கிறாரு. அப்ப அவரு நேரா ரேவதியை போய் பாக்குறாரு. அம்மாடி ரேவதி, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்கப்பா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி இது மாதிரி நான் உன்கிட்ட வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இங்க பாரு, உனக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லை அப்படின்னா எதுக்கு நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போற. தயவு செஞ்சு அப்பாவோட பேச்சு கேரு. அவன் வேண்டாமா, அவன் நல்லவனே கிடையாது, அவன் சரியான கெட்டவன். ஸோ தயவு செஞ்சு நீ அவனை நம்பாத, அப்பாவோட பேச்சு கேளு, அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா இங்க பாருங்க,
நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த கல்யாணத்தில் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ பயப்படுறீங்க? நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இல்லைம்மா, கடைசி நேரத்தில் ஈஸ்வரி உன்னை மிரட்டி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நான் விடக்கூடாது இல்லையா? அதனால தான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். உன்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு. ரேவதி கேட்குறாங்க, உண்மையாப்பா? என்ன உண்மைப்பா சொல்ல போறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, இது மாதிரி ரேவதி இருக்கா, நீ இருக்கிறீல்ல, உனக்கு கடந்த 3 வருஷ வாழ்க்கை எதுவுமே ஞாபகம் இல்லைம்மா. இது கேட்டதும் ரேவதி கேட்குறாங்க, அப்பா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு எப்படி கடந்த 3 வருஷ வாழ்க்கை ஞாபகம் இல்லாம போதும்? அது எப்படிப்பா ஒரு பொண்ணு 3 வருஷ வாழ்க்கையை மறப்பா? இங்க பாருங்கப்பா, நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு கல்யாணம் தவறான முறையில நடந்துருமோ அப்படின்னு நீங்க பயத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எந்த வகையிலையும் ஒரு தவறான ஒரு கல்யாணம் நடந்துராது, சரியாப்பா? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, நான் எந்தவித குழப்பத்திலையும் இல்லை, நான் சரியாக தான் இருக்கேன். இங்கே பாரு, இப்போ மட்டும் உன் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா உங்கள் அப்பா கண்டிப்பாக என்னாவது கஷ்டப்படுவார். இங்கே பாரு, நான் சொல்கிறேன், உனக்கு கடந்த 3 வருஷ வாழ்க்கை எதுவுமே ஞாபகம் இல்லை. உனக்கு இந்த 3 வருஷ வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? நீ தாத்தா பாட்டி கூட போய் பேசின, உனக்கு அத்தையெல்லாம் கிடைச்சாங்க தெரியுமா? என் தங்கச்சியை நேரடியாக பார்த்த நீ, என் தங்கச்சி இறந்துட்டா. அதுக்கப்புறம் என் தங்கச்சி பையனே நீ கல்யாணம் பண்ண தெரியுமா? அதற்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு. இங்க பாரு போட்டோவை அப்படின்ட்டு கல்யாண போட்டோ எல்லாத்தையுமே அவர் காமிக்கிறாரு. கல்யாண போட்டோ எல்லாத்தையும் பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா, கடந்த 3 வருஷ வாழ்க்கையில எனக்கு இவ்வளோ நடந்துச்சா? ஆனா இது எல்லாத்தையுமே நான் எப்படிப்பா மறந்தேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, உனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்து நடந்துச்சுமா. அந்த விபத்துல உனக்கு 3 வருஷ வாழ்க்கை எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. உனக்கு பழைய நினைவுகளை மறுபடியும் சொல்றதுனால உனக்கு பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு டாக்டர் இங்க எல்லாரையுமே எச்சரிச்சிட்டாரு. அதனாலதான் உங்ககிட்ட நாங்க எந்த வகையிலையும் பழைய விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு பொறுமையா இருந்தோம். ஆனா என்ன பண்றது, ஈஸ்வரி இந்த சூழ்நிலைய அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. உனக்கே தெரியும், ஈஸ்வரிக்கு சுத்தமா என் அம்மா அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது விலகணும் அப்படின்னு நினைச்சா. ஆனா மாப்பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிட்டாரா, எப்படியாவது உங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு விவாகரத்து, அப்புறம் கோவில்ல காசு வெட்டி போடுறது அப்படின்னு எல்லா வேலைகளையும் பார்த்தா. ஆனா ஒரு செகண்ட் கூட நீ உன் புருஷனை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருந்தா. நீ உறுதியா இருந்ததை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு உனக்கு ஏற்பட்ட விபத்து உனக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதோட ஈஸ்வரி அதை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. உன்னை அவனுக்கு பிடிச்ச மருது அப்படிங்கிறவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் உன்னை எப்படியெல்லாம் ஏமாத்தினா அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அவனை கார்த்தின்னு சொல்லி 2 குடும்பமும் ஒன்னே சேர்றதுக்கு இவன் ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் அப்படின்னு உனக்கு தேவையானதை சொல்லி கடைசியில உன்னை ஏமாத்தி மருதுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருமா, மருது நல்லவன் கூட இல்ல, அவன் இப்படிப்பட்ட கேடு கட்டவன் தெரியுமா? மாப்பிள்ள இப்பதான் அவனை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சாரு. அவன் பல பெண்களோட வாழ்க்கைய காலி பண்ணியிருக்கான். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீ எந்த வகையிலமா முடிவு பண்ண? இங்க பாரு, மாப்பிள்ளையை தவிர்த்து உன்னை யாரும் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால சொல்றேன், இப்பவே நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுமா. ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, ஏமா என்கிட்ட பழைய விஷயங்களை மறைச்ச அப்படின்னு அவகிட்ட போய் நீ நேரடியா கேளு. அப்பதான் அவ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா. உனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே அவ கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்பா, அம்மா கிட்ட நான் எப்படி போய் பேசுவேன்? அம்மா கண்டிப்பா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்கப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்காக நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு அவன் கூட வாழ போறியா? அவனால இத்தனை பெண்களோட வாழ்க்கை காலி ஆகியிருக்கு, அவன் கூட நீ வாழ போறியா அப்படின்னு சொன்னதும் ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா, நான் கண்டிப்பா அந்த மாதிரி ஒருத்தன் கூட நான் வாழவே மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்போ நீ கண்டிப்பா நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்த்து, இப்பவே உன் அம்மா கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லு அப்படின்னு சொன்னதும் ரேவதி சொல்றாங்க, சரிப்பா அப்படின்ட்டு நேரா
கோவமா ரேவதி அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. ஈஸ்வரி ரொம்ப ஜாலியாக கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே ரொம்ப தடபுடலாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி நேராக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏம்மா என்னாச்சு, எதுக்காக நீ வந்துட்டு இப்படி வந்து தடுக்கிற அப்படின்னு. ரேவதி கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது உண்மையா? நீங்க அந்த கல்யாணத்தை மறைச்சு எனக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா? எதுக்காகம்மா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி என்ன பேசுற, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அப்பா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரு பெத்த தாய் என்கிட்ட கடந்த கால உண்மை எல்லாத்தையுமே மறைச்சு அவங்க இஷ்டப்படி யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா அதுக்காக எனக்கு நடந்த கல்யாணத்தை கூடயா நீங்க மறைச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? உங்க முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு நீங்க எந்த இடத்த விட்டு போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரேவதி ரொம்பவே பிடிவாதம் பண்றாங்க. சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரேவதி அந்த எல்லா கடந்த கால வாழ்க்கையும் சொன்னாங்களே, இந்த விஷயத்த சொன்னாங்களா? இங்க பாரு, அவன் ஏமாத்தி தான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணான், அது தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எதுக்காக அவரு பொய் சொன்னாரு? 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். அம்மா கிட்ட முன்னாடியே உண்மையை சொன்னா கண்டிப்பா அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு அவரு பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவரு மேல எந்தவித தப்பும் இல்லை. நீங்க தேவையில்லாம அவர் மேல ஏதாவது ஒரு குறை சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. இது எல்லாம் கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல ரேவதி ஹீரோவை பார்த்து, எதுக்காக வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்போ அவ்வளவுதானே நீங்க என் மேல வச்சிருக்க லவ் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, ரேவதி நான் உங்க அம்மா மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். எந்த வகையிலையும் உங்க அம்மாவுக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் நான் கடந்த கால வாழ்க்கையை பத்தி உன்கிட்ட எதுவுமே தெரியப்படுத்தாம இருந்தேன். நான் எதுவுமே தெரியப்படுத்தாம இருந்தது என் மேல தப்புதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா என்னைக்குமே நான் உன்னை விட்டு கொடுக்கல. கடைசி நேரத்திலேயாவது உனக்கு தாலி கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்த ரேவதி. என்னைக்குமே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ரேவதி அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு. ரேவதி சொல்றாங்க, இல்லையே, நீங்க தான் மருதுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கீங்களே. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என்னைக்குமே நான் அப்படி பண்ணதே இல்லை, நான் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறமா இந்த இந்த பக்கம் ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம ஒரு பிளான் பண்ணோம், ஆனால் இங்கே ஒரு பிளான் நடக்குதே. ரேவதி எப்படியும் நம்ம சொல்கிறத கேட்டு கல்யாணத்தை பண்ணிப்பா அப்படின்னு நினச்சா, ஆனால் கடைசி நேரத்தில் அவள் நமக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வச்சுட்டாளே அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியோ ரேவதிக்கு வந்துட்டு உண்மை தெரிகிற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டாரு. கடைசி நேரத்தில் என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு இன்னும் 2-3 நாட்களில் தெரியும். எனக்கு என்னமோ கம்மிங் சண்டே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக இருக்குமோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கதை கொண்டு போனாலே ஏதாவது ஸ்பெஷல் எபிசோடு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்குமா? நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடியோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.